ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நானும் ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். இன்னைக்கோட வீடியோ என்ன இருக்க போகுதுன்னா, ஸோ நான் வந்து ஒரு தீபாவளி மேக்கப் வீடியோ தான் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் என்னோட அவுட்ஃபிட். நான் அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் என்னோட அவுட்ஃபிட். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மேக்கப் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு இது வாங்கணும் மக்களே. என்னப்பா அது, மைக் இல்லாம கத்தி கத்தி பேச வேண்டியதா இருக்கு. எனிவேஸ், நான் போட போறது வந்து ஒரு டோனர் போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ண விடுங்க. உங்ககிட்ட அந்த ஹேண்ட் ஃபேன் அது இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். எங்கேயோ போறது இல்ல, ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா இருட்டாயிருச்சுங்க, 6:30 மணி மேல. ஸோ அதனால வீட்டுள்ளேயே தான் வெளியில போய் பட்டாசு தான் வெடிக்க போறோம், வேற எதுவுமே கிடையாது. அதனால குயிக்கா போய் வந்து டக்குன்னு மேக்கப் பண்ணி ஒரு 4-5 ரீல்ஸ் பண்ணணும், யூடியூப் ஷார்ட்ஸும் போடணும். அதுக்காக மேக்கப் பண்ணிட்டு இருக்கேனே தவிர்த்து நான் வேற எங்கேயும் வெளியே போறது கிடையாது. மக்களே, நான் டோனர் அண்ட் சீரம் போட்டாச்சு. வெளியில பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க, எவ்வளவு கேட்கலன்னு தெரியல. ஸோ ட்ரையும் ஆயிருச்சு. நம்ம குயிக்கா மாய்ஸ்சரைசர் போட்டு நம்மளும் போய் பட்டாசு வெடிக்க போவோம். பயம், நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் கைஸ். பயத்தினால எப்படி உட்காந்துருக்கா பாருங்க, நடுங்கிட்டு என் மேல இருந்து போக மாட்டேன். யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து மினிமலிஸ்டோட மாய்ஸ்சரைசர். ஸோ அங்கங்க வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன், கண்டுக்காதீங்க. வெடிச்சிட்டு இருந்தாங்க, அந்த சத்தத்தினால என்னால வந்து பேச முடியல, அதனாலதான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். வெறும் மாய்ஸ்சரைசர் தான் போட்டிருக்கேன், சன்ஸ்கிரீன் போடல. பிகாஸ் நான் வெறும் பட்டாசு தான் வெடிக்க போறேன். ஸோ அதனால நான் சன்ஸ்கிரீன் போடல. எல்ஃபோட ப்ரைமர் எடுத்துக்கிறேன். ட்ரை ஆனதும் ஒரு கலர் கரெக்டர் எடுத்து கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நடுங்கிட்டு இருக்கா. ஒண்ணுல பட்டாஷடி காஞ்ச உடனே ஐ ஆம் டேக்கிங் மை ஃபவுண்டேஷன். ஒரு சொந்த கதை, சோக கதை சொல்ற. 4000 ஃபவுண்டேஷன் நல்லபடியா கீழே போட்டு உடைச்சிட்டேன். ஸோ அதுல கிளாஸ் பாட்டில்ல அப்படியே துண்டு துண்டா பிரிஞ்சிருச்சு, 2 பார்ட்டா. இன்னொரு பார்ட்ல கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதை வந்து நான் சேஃப் கார்ட் பண்ணி இப்போதைக்கு இதுல போட்டு வச்சிருக்கேன். எல்லாமே இப்படிதாங்க வேஸ்ட் பண்றேன் சத்தியமா. இப்போ இத வந்து போட்டுப்போ. சீரியஸா சொல்றேன், எனக்கு வந்து இவ்வளோ காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கிற ஒரு அருகதையே இல்லை. நல்லபடியா எல்லாத்தையுமே வந்து வேஸ்ட் பண்ணிடுறேன். ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன், ஒரு பிளெண்டர் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து மேக்கப் vlog ஒன்று எடுக்கிறேன்னு சொல்லி நான் வந்து ஆரம்பிச்சிருக்கவே கூடாது. நான் பண்ண தப்பு அதுதான். பிகாஸ் ஐ வாசன்ட் ஏபிள் டு டாக். என்னால் பேச முடியலை. என்னோட நாய்க்குட்டிங்க பயந்துட்டு என் மேலே மடியில் உட்காரணுன்ட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன ஒரு பக்கம். அண்ட் இப்போ நான் வந்து பனானா பவுடர் போட்டுட்ருக்கேன் கண்ணுக்கு. அண்ட் இது நீங்கள் வந்து முழு ஃபேஸுக்கு கூட ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் கான்டோரிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கான்டோரிங் வந்து இன்னுமே என்கிட்ட டார்க் ஷேட் ஒரு கான்டோர் ஸ்டிக் இருந்துச்சு, அது வந்து காலி ஆயிடுச்சு. கான்டோர் ஸ்டிக் அண்ட் இப்போ போட்டு உடைச்ச ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறமா வந்து ஒரு நல்ல ஹைலைட்டர், அதுவும் உடைஞ்சிருச்சு. இதெல்லாமே ஆக்சுவலி நான் வாங்கணும். இந்த பட்டாசு சத்தம் வந்து இப்போ கேட்கும் பாருங்க. இது வந்து அப்பப்போ டம்முன்றதுனால என்னோட பப்பி வந்து, என் பொண்ணு ஜாமி வந்து இந்த பக்கம் அந்த பக்கம்னு திரும்பிக்கிட்டு ஐயோ எனக்கு ஒரே கை வலி, ஒரு பக்கம் செம்ம வலி சத்தியமா. கட்டிலுள்ள போன்ட்டு கீழே இறக்கி விட்டா போமாட்டேன், என்னை மேலே தூக்கி வச்சுக்கோன்ட்டு அங்கேயே
உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கா என்ன. அவள் பார்த்துட்டே இருந்தானா நம்ம அவளை தூக்கணும், அதுதான் அவளோட சைன் லாங்குவேஜ். சரின்னு மறுபடியும் அவளை மேலே தூக்கி உட்கார வச்சு நான் பாட்டு மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஒரே கைவலிங்க, என்னால் முடியவே மாட்டேங்குது மேக்கப் பண்ணுறதுக்கு. ஏன் தான் வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம வந்து வீடியோவே என் பண்ணிடலாம் அப்படின்னு கூட இருந்துச்சு, பேசாமல் வீடியோ ஆஃப் பண்ணிடலாமான்ட்டு. ஸ்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பாதி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எதுக்கு வந்து நடுவில் நம்ம நிறுத்தணும் அப்படின்ட்டு தான் நான் கண்டினியூஸாக போட ஆரம்பிச்சேன். நான் போட்டுட்டு இருக்கிறது மார்ஸோட ஹைலைட்டர். ஐ வுட் ஆல் சஜஸ்ட் யூ ஆல் டு பை திஸ் மார்ஸ் ஹைலைட்டருங்க. ஷோ ஜாமி, சாரி கைஸ், வீடியோ நல்லா வரல, மன்னிச்சுக்கோங்க. நானும் மேக்கப் போடலை. ஐ மீன் வீடியோ மேக்கப் போடலைன்னா போட்டுட்டு தான் இருக்கேன். ஐ மீன் நிறைய போடலை. இந்த கம்மல் போடவா இல்லை வேற கம்மல் போடவா? இந்த கம்மல் ஆக்சுவலி நாளைக்கு ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கு எடுத்து வச்சிருந்தேன், பட் இதுவே மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். போட்டு பார்த்த கம்மல் நல்லா இல்லைன்னு கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஐலாஷஸ் வந்து கர்ல் பண்ணிட்டு அண்ட் ஸ்விஸ் பியூட்டியோட 3-in-1 ஐலைனர் அண்ட் ப்ரோ காஜல் எடுத்து கண்ணுக்கு மைய போட்டுட்டு அண்ட் அடுத்து வந்து என்ன பண்ணேன்னா இந்த இந்த பையன் இருக்கானே சோத்து மூட்டை ஆஸ்வால்டு தடிமாடு, அவன் கீழே வந்து உட்காந்து அவனும் என்னை சுரண்டிட்டே இருந்தான், தூக்கு தூக்கு தூக்குன்னு. அதனால தான் தூக்குனேன். போ அப்படிக்கா. போ போ பின்னாடி போ. போ உட்கார் உட்கார், அங்கே உட்காரு. ஐயோ டே 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 ஏய் உட்காருங்க. ஏய் என்னடா அங்க வீடியோ போயிட்டு இருக்குடா. ஆசி அவ கீழே உழுறாடா. எங்கேயே உட்கார். மன்னிச்சிருங்க, இது வந்து மேக்கப் வீடியோவே இல்லை, மெஸ்ஸியான வீடியோ. பட்டாசுக்கு பயப்படுறாங்க. பட்டாசு அடிக்க வேணான்னு எல்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா பட்டாசு வாங்கினதே நான் தான். பட் குட்டிங்க பயப்படுறாங்க. என் தம்பியும் 2 தம்பிங்களும் வெடிச்சிட்டு இருக்கானுங்க, அப்படி குழந்தைங்க பயப்படுதுங்க. நான் வந்து நைக்காவோட ஐ பேலட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு ஐ மேக்கப் போட வராது. ஏதோ ஒரு பிங்க் கலர், ரெட் கலர், அந்த இந்த கலர் எல்லாம் எடுத்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கிட்டேன். இன்னொருத்த அந்த ரூம்ல கார்னர்ல ஒளிஞ்சிட்டு கட்டிலுக்கு அடியில இருக்கான், வெளியில வரமாட்டான். எங்க மம்மி அவனை தேடி 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 ஒரு அழுது அப்புறமா அவன் அங்க இருக்கான்னு சொன்ன உடனே தான் சமாதானமே ஆனாங்க. அதுக்கப்புறம் என்னோட ப்ரோஸ் வந்து ஷேப் பண்ணிக்கிட்டேங்க. கொஞ்சம் வெடி சத்தம் கேட்டாலுமே இந்த குந்தாணி ஜாமி குந்தாணி வந்து ஷேக் பண்ணுறான். எனக்கு இங்கே ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அப்படிதான் ரொம்ப தலை தின்னுக்கிட்டு இருந்தா. ஒரு வழியாக நான் வந்து ஒரு பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஒரு மேக்கப்பை வந்து ஒழுங்காக போட்டு முடிச்சிட்டேன். லாஸ்ட் லிப்ஸ்டிக், அதுக்கப்புறமா ஐலைனர் அண்ட் செயின் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் மாற்றிட்டு. அண்ட் உங்களுக்கு வந்து நான் எந்தெந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன்னோ என்னால் சொல்ல முடியலை. ஏன்னா ஐ வாஸ் ரியலி ஸோ டயர்ட்
well and I was in a hurry. லைக் நான் போகணும், போய் பட்டாசு வெடிக்கணும், வெடி வெடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நானும் பலகாரம் எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும், ஃபன் பண்ணணும் ஃபேமிலி கூட அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து நான் என்ன போடுறேன், எங்கே வாங்கினேன், அது எதுவுமே சொல்லவே இல்லை, மறந்துட்டு எல்லாமே. நான் போட்டுட்டு இருக்க அந்த செயின் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நான் சிக்பேட்டில் தான் வாங்கினேன். நான் போட்டுட்டு இருக்க ட்ரெஸ் கூட வந்து நான் சிக்பேட்டில் தான் வாங்கினேன். பெங்களூர் சிக்பேட்டுங்க. கம்மல் எப்பயோ வாங்கினது ஆன்லைனில். உங்கள் வீட்டில் தீபாவளி எல்லாம் எப்படி போச்சுன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து மறுபடியும் ப்ளஷ் போட்டுட்ருக்கேன். அது எதுக்கு போட்டுட்ருக்கேன்னா, ஆல்ரெடி போட்ட ப்ளஷ் ரொம்ப லைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் மறுபடியும் போட்டேன். அதுக்கப்புறமா செட்டிங் ஸ்ப்ரே போட்டுட்டு ஐலைனர் போட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலி நான் இது கூட வந்து இன்னொரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸும் வாங்கியிருந்தேன். அந்த ட்ரெஸ் வந்து ஆக்சுவலி நான் அடுத்த நாள் போடலான்னு வச்சுருந்தேன். பட் தென் அந்த போட முடியலை. அது கொஞ்சம் ரொம்ப லூஸாக இருந்த மாதிரி இருந்தது, டக் பிடிக்கணும். ஸோ வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். அண்ட் புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், முழு வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஒரு வழியாக தலை சீவிட்டு சிக்கு மட்டும் தான் எடுத்தேன். முடி வெட்டாவே இருந்துச்சு, ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணலை. ஏன்னா முடி ஈரமாகவே இருந்துச்சு. அண்ட் ஐ ஆக்சுவலி டோன்ட் வாண்ட் டு டூ ஸ்ட்ரைட்னிங். முடி வந்து வர ரொம்ப கொட்டுது. ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ண கடைசியில் அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு முடி ஈரமாக இருந்துச்சுன்னு லூஸ் ஹேர் தான் விட்டு சுற்றிட்டு இருந்தேன். தெரியுதுங்களா பொட்டு? பிம்பிள் வந்திருக்கு அங்கங்க. இதுதான் என்னோட ஃபைனல் லுக். முடி ஈரமாகவே இருக்கு. நான் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணல பிகாஸ் டைம் இல்லை. விக்டோரியா சீக்ரெட் பியூர் செடக்ஷன் ஓட பர்ஃப்யூம் போடுறேன். கைஸ், if you like Victoria's Secret, I would suggest you all to buy this Victoria's Secret's Pure Seduction. Go for it, just go for it. என்னோட ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்ணா, அப்பதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ யா, go for it. இது வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட ட்ரீம் பிரைட்ன்ற ஒரு shimmer mist here. Yeah, my look நல்லா இருக்கா? கொஞ்சம் கிட்ட வந்து காட்டுறேன். ரொம்ப சிம்பிள் மேக்கப். இவ்வளோதான் நான் போடுவேன், இதுக்கு மேலெல்லாம் போட மாட்டேன். இவ்வளோதான் என்னோட மேக்கப். எனிவேஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த கையில 2 வளையல் போட்டிருக்கேன். இந்த கை காலியா இருக்கு, அதனால இங்க ஒன்று போட்டுக்கிறேன். ஆக்சுவலி நான் வளையல் வாங்க மறந்துட்டேன், அதான் உண்மை. நான் இப்போ போய் பட்டாசு வெடிக்கிறேன். எனிவேஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கைஸ். பாய். அண்ட் ஆல்சோ தீபாவளி செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி விஷஸ் டு யூ ஆல் அண்ட் யோர் ஃபேமிலி. எல்லாரும் பார்த்து பத்திரமா பட்டாசு வந்து வெடிங்க. ஸோ இன்ஜுரிஸ் அங்கங்கே பசங்களுக்கு ஆக வாய்ப்புகள் இருக்குது. அது கொஞ்சம் சின்ன பசங்களுக்கு இந்த ஃப்ளவர் பாட்டோ அது கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கொஞ்சம் தூரத்துல இருந்து வெடிச்சு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். பாய் கைஸ்.